வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக தோஷத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மோட்ச ராசியான மீனராசி மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இதுக்கு 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 22வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா பூராடம். இந்த பூராடம் யாருடைய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எங்கே அமர்ந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இது காலபுருஷனுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி இது 9ஆம் வீட்டில், அதாவது மேச ராசிலேருந்து எண்ணி வரும்போது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு இந்த பூராடம் நட்சத்திரம். அதன் அதிபதி சுக்கிர பகவான். அப்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துப்படி 12ஆம் வீட்டில், அதாவது மோட்சஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ இது 2 வீடுமே பார்த்திங்கன்னா மோட்சஸ்தானமும் குருவோட வீடு தான். இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் குருவோட வீடு தான். குருவோட வீடு அங்கே தனுஷாக வருது, இங்கே மீனமாக வருது. அப்போது மீனராசி மண்டலத்தில் உள்ள இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வர்றாரு. அப்போது பாருங்கள், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான், இந்த பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனாலும் பாருங்கள், இந்த சனி பகவானுக்கு என்ன தான் நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே கூட, சுக்கிர பகவானுக்கு என்ன தான் சனி பகவான் நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே கூட, இந்த சுக்கிர பகவானோட நட்சத்திர பாதம்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தும். அது எப்படி ஏற்படுத்தும், அது எப்போது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதாவது சந்திர பகவான் உத்திரட்டாதியில் பயணிக்கும்போது நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வந்துடும். சரி, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அதனுடைய 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடுமையான தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜென்ம நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூல நூட்களில். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பூராடம் 4ஆம் பாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து ஒரு திசையோ அல்லது புத்தியோ நடக்குமானால் கண்டிப்பாக வைநாசிக தோஷத்தால் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாதிக்கப்படுவார். ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருனால் பாதிக்கப்படுவார்னு பார்த்திங்கன்னா, இந்த பூராடம் நட்சத்திரத்தில் இவருடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், இரத்த சொந்தத்தில் உள்ளவங்க, இல்லை மனைவிக்கு பூராட நட்சத்திரமாக இருந்திருந்தால், அதே போல் குழந்தைங்களுக்கு பூராட நட்சத்திரமாக இருந்திருந்தால், அப்பா அம்மாவுக்கு பூராட நட்சத்திரமாக இருந்திருந்தால், உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு அல்லது சகோதரன் சகோதரிக்கு பூராட நட்சத்திரமாக இருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்களால நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் உங்களை கண்டிப்பாக உங்களையும் உங்கள் உடைமையையும் உங்கள் உடலையும் வதை செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போலீஸ்காரராக மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க. உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்ட அந்த போலீஸ் அதிகாரி இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தார்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவர்னால நீங்கள் படும் சித்திரவதை சொல்லில் அடங்காததாக இருக்கும். அவர் கண்டிப்பாக உங்களை சித்திரவதை பண்ணியே தீருவார். சரி, இது சனி பகவானோட நட்சத்திரம் உத்திரட்டாதி. இப்போ பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானோடது. அப்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, உங்களால், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க
இந்த பெண்கள்கிட்ட பழகும்போது அவங்கள்ட்ட வார்த்தை விடும்போதும் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் உங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்திடும். இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். உதாரணமாக உங்கள் அக்காவுக்கோ உங்கள் தங்கச்சிக்கோ இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது, உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா, அவங்க நட்சத்திரத்துலேருந்து எண்ணும்போது உங்களோட நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணும்போது உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுடைய நட்சத்திரம் 22வது வைநாசிக நட்சத்திரமாக வரும். இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் உங்களை வதை பண்ணுவாங்களே தவிர நீங்கள் போய் அவங்கள வதை பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 22வது வைநாசிக நட்சத்திரம் தான் இந்த ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்கு. அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை பழிவாங்கிறதுக்கு பதிலாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரை பழிவாங்குது. இவ்வளோ தான் விஷயம். இது எப்படி வாங்கும்? ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனதையும் உடலையும் நோகடிக்கிற மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்காரங்களால். அப்போ நீங்கள் அவங்க பண்ணுறத நினச்சி மனவேதனையும் உடல் வேதனையும் அடைவீங்க. சில நேரங்களில் பணங்கள், அதாவது பொருள் பணம் இதெல்லாம் கூட விரயமாகும். இந்த அமைப்பில் பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் வளர்கிற காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த பூராடம் நட்சத்திரத்துக்காரங்களாக தான் உங்களுடைய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கிரகங்களே தன்னோட நட்பு கிரகத்தோட நட்சத்திரத்தில் தானே வைநாசிக நட்சத்திரமாக வருது. அதே போல் தான் உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய, இல்லது அவங்களால நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரத்தில் உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கோங்க. நண்பர்களால் உங்களுக்கு துன்பமும் துயரமும், அதனால் பண நஷ்டமும் உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூராடம் நட்சத்திரத்துக்காரங்களை கூட்டணியில் சேர்த்து, எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், அவங்கள கூட்டு சேர்த்து எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. எப்படி மாட்டிக்குவீங்க? அவங்க தப்பிச்சிருவாங்க, உங்களை மாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அது எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களை சிக்க விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆகையினால் அவங்கள்ட்ட கூட்டு தொழில் செய்யும்போது, அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஒரு தொழில் நடத்தும் போதும் அவங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ இந்த வைநாசிக நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை ட்ரீட் பண்ணும் முறை கொஞ்சம் ராங்காக இருக்கும். அப்பாவுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் மனசு நோகிற மாதிரி வைவார். டேய் எரும மாடு, என்னடா பொழுதுக்கும் படுத்து தூங்குற, ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டிக்கு போயேன்டா அப்படிம்பாங்க. இது உங்கள் மனசையும் உடலையும் பாதிப்படைய செய்யும். சில நேரத்தில் சுரீர்னு உங்களுக்கு கோபம் கூட வரலாம். அப்பா எய்த்து பேசலாம். இல்லை, அப்பா உங்களை ஒரு தவறான வார்த்தைகளை விட்டு உங்கள் மனசையும் உடலையும் ஒரு வதைப்படுத்துவார். மனசளவில் உங்களை நோகடிப்பார். அதே போல் அம்மாவுக்கு இருந்தாலும் அப்படி தான். அம்மாவும் நீங்கள் ரொம்ப தளர்ந்து போகக்கூடிய காலகட்டத்தில் அம்மா ஆறுதலாக பேச மாட்டாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லாலும் செயலாலும் உங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க. அது அந்த நேரத்தில் மட்டும்தான். ஆனால் அந்த நேரம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் பயணிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அவர் தாய்க்காரகன் இல்லையா சந்திர பகவான். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் தாய் மூலயமா உங்களுக்கு மனதாலும் உடலாலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சில வார்த்தைகளும் தவிர்க்க முடியாத சங்கடமான சூழ்நிலைகளும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ணன் தம்பி அவங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? பெருசாக எங்கே பார்த்தாலும் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். வைவாங்க, உங்களை திட்டுவாங்க. அப்போது நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்குள்ளே மோட்டிவேஷனை ஏற்படுத்தி அவங்க மூலயமா உங்களை உடலையும் மனதையும் கொஞ்சம் தளர்கிற அளவுக்கு செஞ்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்கள் தூரத்து உறவினர்கள் யாராச்சும் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி சில நேரத்தில் உங்கள் மனதையும் உடலையும் நோகடிக்கிற மாதிரி செயல்படுவாங்க. இந்த வைநாசிக நட்சத்திரத்தின் வேலை என்னென்னா,
உங்கள் மனசை உடைக்கிறது, அதாவது மனசை வருத்தப்பட வைக்கிறது, உடலை அதன் மூலியமாக மெலிய வைக்கிறது. அப்புறம் உங்களுடைய உடம்பில் ஏதாவது நோய்களை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த வைநாசிக நட்சத்திரத்தோட வேலை. அது எப்போ ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த 6ஆம் அதிபதி அந்த வைநாசிக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நோயை ஏற்படுத்திடும். அதே போல் 8ஆம் அதிபதி இந்த வைநாசிக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது ஒரு சின்ன விபத்தை ஏற்படுத்திடும். சும்மா தடுக்கி விட்டு கால் அடிபடுற மாதிரினாலும் பண்ணிடும், இல்லை ஒரு முள்ளுனாலும் குத்தாமல் விடாது உங்களை. உங்கள் உடம்புலேருந்து ஒரு ரத்தத்தை வெளியில், ஒரு சொட்டு ரத்தத்தினாலும் வெளியில் எடுத்துடும். இதுவும் இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் இந்த 8ஆம் அதிபதி பயணிக்கும்போது இந்த வேலையை பார்க்கும். 12ஆம் அதிபதி பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது எத்தனை நாள் அந்த கிரகம் பயணிக்குதோ அத்தனை நாள் உங்களுக்கு இரவில் தூக்கம் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அந்த டைமில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும் 12ஆம் அதிபதி பயணிக்கும்போது. இதில் 3ஆம் அதிபதி இந்த நட்சத்திர பாதத்தில் பயணிக்கும்போது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மன உளைச்சலும் உடல் உபாதைகளும் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் உங்கள் இளைய சகோதரர், அதனால் வயிற்று வலியோ இல்லை அதனால் உடல் உபாதைகளோ ஏற்படலாம், அல்லது மன வேதனை அடையலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். இந்த 3ஆம் அதிபதி அந்த 22வது நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது. சரி, இது இப்படி தான். அப்படின்னா வேறு எந்த கிரகம் பயணித்தாலும், சுக்கிரன் பயணித்தால் பெண்களால் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குரு பகவான் பயணித்தால் உங்களுடைய மூத்தோர்கள் அல்லது உங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் யாரை ரொம்ப மதிப்பு மரியாதையுமாக நடத்துகிறீங்களோ அவங்களால, இந்த மாதிரி பெரியவர்களாலும் உங்களுக்கு சில மனக்காயங்களும் உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள் வேறு ஒன்றும் இல்லை, தேவையில்லாத அலைச்சல்கள் அவருக்காக அலைய வேண்டியதாக இருக்கும். அடுத்து செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இது எல்லாமே இந்த 22வது நட்சத்திர பாதத்தில் இந்த கிரகங்கள் பயணிக்கும்போது. சனி பகவான் என்ன கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன விபத்தையோ அல்லது உடல் உபாதையோ இல்லை சின்ன சின்ன அறுவை சிகிச்சையிலோ நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஆயுள்காரகன் இல்லையா சனி பகவான், அவர் அந்த நட்சத்திர பாதத்தில் பயணிக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவே இருந்தாலுமே கூட அந்த நட்சத்திர காரகத்துக்கு என்ன மாதிரி நடந்துக்கணுமோ அது மாதிரி தான் அங்கே கிரகங்கள் நடந்துக்கும். அந்த 22வது நட்சத்திர பாதம் 22வது 4ஆம் பாதம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஜாதகருக்கு. இந்த மாதிரி கிரகங்கள் பயணிக்கும்போது நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ், வீட்டில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து பெரியவர்கள் பேசி திருமணம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வைநாசிக தோஷத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா அவங்க பொண்ணோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் ஒரு நல்ல கற்றறிந்த தேர்ந்த ஜோதிட வித்வான்கிட்ட கொடுத்து தான் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. அப்படியாப்பட்ட ஜோதிட வித்வான் கண்டிப்பாக இந்த ஜாதகங்களை இணைக்க மாட்டார். அவர் எதை இணைக்க மாட்டார்னா, இந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரமாக ஒரு பெண்ணோட ஜாதகமோ இல்லை ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகமோ வந்துச்சுன்னா அதை இணைக்க மாட்டார். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வதை நட்சத்திரம். அதே போல் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ஜாதகரை வதைக்கும், வாட்டும், தேவையில்லாத அலைச்சல் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால அதையும் இணைக்க மாட்டாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் மீறி விதி வலியதுன்னு ஒன்று இருக்குல்ல, திருமணம், காதல் திருமணம் பண்ணுறாங்க, இல்லை இது புரட்சிகரமான திருமணம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஜோதிடம் பார்க்காம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேரும் மன ஒத்து போய் கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை அவங்களோட ஜாதக கட்டம் பொதுவாக இயற்கையாகவே நல்லபடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கர்மா அவங்கள பழி வாங்கணும், இந்த பொண்ணு மூலியமாக தான் பையனை பழி வாங்கணும், இல்லை பையன் மூலியமாக தான் பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்னு கர்மா முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் மீறி தானே இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க. காதல்ன்ற பேரில் இணைய போகிறீங்க. அப்படி இணைந்த பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுமத்தாக போயிடும் வாழ்க்கை. ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், இந்த மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய கிரகதோஷம் வந்தாலும் சமாளிச்சிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இந்த கிரகதோஷங்கள் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக உங்கள்கிட்ட தங்காது. மகாலட்சுமி உங்கள்கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் உங்கள்கிட்ட மகாலட்சுமி தங்கணும்ல, அவங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாக்கா உங்கள்கிட்ட பொருளாதார ரீதியாக அடி வாங்குவீங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடுவீங்க,
அடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அந்த வேதை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். வேதைனா ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது. அப்போது கணவன் மனைவியை தாக்கிக்கிறது, மனைவி கணவனை தாக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக கையாளணும். அதாவது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. உட்காந்து பேசுனா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அதுபோல் எதாக இருந்தாலும் பொறுமையை கையாளுங்க. பேசி தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் 2 பேரும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, 2 பேரும் கோர்ட்டு கேஸு வம்படியாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, பிரிவினை ஏற்படுத்துறது, இது எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு பொறுமையை கடைபிடித்து இந்த ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள். 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போங்க, ஜோதிடர்கிட்ட போங்க. அவர்கிட்ட என்ன பிரச்சனைனால எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, பிரிவினை வம்பு வழக்கெல்லாம் ஏற்படுதுன்றதை கொடுத்தீங்கன்னா அவர் நட்சத்திரத்தை பொருத்தி பார்ப்பார், அப்புறம் திசாபுத்தியை பொருத்தி பார்ப்பார். உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கோவில் கொடுப்பார். இல்லை உங்களுக்கு வைநாசிக தோஷம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இந்த பதிவில் நான் கொடுக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். சரி, அடுத்து மனைவிக்கு தான் இப்படி. அடுத்து உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில், அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் உங்களுடைய குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அவங்க வளர வளர உங்களுடைய வளர்ச்சி தாமதப்படும், தடைப்படும். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பொருள் இழப்பு, உங்கள் கையில் உள்ளது நாசமாக போகிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும். அதாவது இந்த வைநாசிகம் அப்படின்னா, அப்படின்னா கையிருப்பு, அதான் வை அப்படிங்கிறாங்க. வையினா பொதுவாக வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அதுபோல் நீங்கள் பிறக்கும்போது என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ, நிறைய கர்மாக்கள் இருக்குது, நம்ம செய்த பாவங்கள் எத்தனையோ இருக்குது, அது ஒவ்வொரு நட்சத்திரமும் சொல்லும். நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, நிறையா தாராபலன்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கர்மங்கள் நிறையா இருக்குது. அதில் பல விதமாக ஒவ்வொரு கர்மத்தையும் கணக்கெடுக்கணும். அதுக்கெல்லாம் நிறையா நம்ம இன்னும் ஏகப்பட்ட பதிவுகளுக்கு உள்ளே போக வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளே போனால் இதை நம்ம முழுமைப்படுத்த முடியாது. ஆகையினால் இந்த நட்சத்திரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பெரியார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ குழந்தையாக பிறக்கும்போது எவ்வளோதான் கர்மாவோட வருவோம். அதில் ஒரு விதமான கர்மா தான் இந்த வைநாசிக தோஷ கர்மா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் எந்த அளவுக்கு கர்மா மிச்சம் வச்சுருங்களோ அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படிங்கிறது விஷயம். அப்படி நீங்கள் இந்த வைநாசிக தோஷத்தோடு பிறக்கும்போது நீங்கள் வளர வளர அது கண்டிப்பாக அந்த தோஷமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை பார்த்து ஜோதிட ரீதியாக அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபிட்சம் அடையும். அப்படிலாம் பண்ணாதவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வைநாசிக தோஷம் 100% உங்களை விட்டு விலகிடும். இந்த வைநாசிக தோஷத்தோடு உங்கள் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க, அதாவது உங்களுக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, பூராடம் 4ஆம் பாதத்தில் குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வளர வளர உங்களுடைய வளர்ச்சி தடைபடும், எல்லாமே தாமதமாகும். உங்களோட கையிருப்பெல்லாம் கரையிறதை நீங்கள் உணர முடியும். இது இப்போ குழந்தைங்க வளரும்போது உங்கள் பேச்சை கேட்காது, உங்களுக்கு எதிராக செயல்படும். அவங்க செய்கிற எல்லா விஷயமே, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அது உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி தெரியும், பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு செய்வோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பட் அந்த நட்சத்திரத்தோட வேலை என்னென்னா உங்கள் மனதையும் உடலையும் வதைக்கிறது தானே. ஆகையினால் உங்களுக்கு அது மாதிரி தெரியும், நமக்கு எதிராக நம்ம பையன் இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு அதை நினச்சி நீங்கள் மனவேதனையும் உடல் வலிமையும் குன்றி போகும். உங்களுக்கு அதை தடுக்கவும் முடியாது உங்களால். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், பெண் ஜாதகமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இந்த ராசியில், அதாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க ராசியில், அதாவது பூராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்துட்டால் ராசியில் பிறந்த குழந்தைங்களை கூட சமாளிக்கலாம். இதே லக்கணமாக விழுந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை உங்களை வச்சு செஞ்சிடும். எப்படி செய்யணும், குழந்தைங்க நல்ல பிள்ளைங்க தான், பட் அதுங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய சொல், செயல், சிந்தனை, இதனால் நீங்கள் நிறையா பாதிக்கப்படுவீங்க. இந்த மாதிரி பாதிப்புலேருந்துலாம் நீங்கள் விடுபடணும், வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து விடுபடலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு பரிகாரத்துக்காக கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா முதல்ல காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு, உங்கள் ஊருக்கு அருகில், உங்கள் வீட்டுக்கு அருகில் விநாயகர் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் காத்தால் 4 to 6 ஒரு தீபம் ஏற்றி
ஒரு புது அகல் விளக்கு வாங்கிட்டு போங்க. அந்த அகல் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. பஞ்சு திரிநூலும் தாமரைத்தண்டு திரிநூலும் சேர்த்து போட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. 2 பத்தியை கொளுத்தி வைங்க. விநாயகர் பெருமானே, நான் இந்த மாதிரி வைநாசிக தோஷம்னு சொல்கிறாங்க, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் கோவிலுக்கு போகிறேன். நீங்கள் என் கூடவே வந்து என்னோடய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கணும். மூத்த கடவுள் நீங்கள் தான், முதல் கடவுளும் நீங்கள் தான், முதல்ல உங்களை வணங்கிட்டு தான் நான் போகிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையும் வேண்டுதலும் வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய குலதெய்வம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இதே விஷயத்தை தான், நான் வைநாசிக தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், உன் குலத்தில் பிறந்துட்டேன், அதனால் என்னோடய வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறேன், அங்கே என்னோடய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், அதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்களோட உத்தரவு வேணும், உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன், நீங்களும் என் கூடவே வந்து எனக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயே ஒரு பித்தளை தாம்பலத்தில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே புஷ்பம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத் திருநூல் பஞ்சு திருநூலும் தாமரைத்தண்டு திருநூலும் இணைந்ததாக இருக்கணும். தீபத்தை ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரு ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை வைங்க. இந்த தீபச் சுடர் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கோங்க. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த கர்ப்பகிரகத்தில் உள்ள அந்த தெய்வத்தை பார்த்து எப்படி வேண்டுவீங்களோ அதே போல் இந்த தீபச்சுடரை பார்த்து வேண்டிக்கோங்க. அம்மா தாயே, உன் குலத்தில் பிறந்துட்டேன், என் குலம் இப்படி வைநாசிக தோஷத்தால் பாதிக்கப்படுது, நான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போகிறேன், நீங்களும் என் கூட வந்து எனக்கு வழிகாட்டியாக வரணும், உங்கள் குலத்தில் பிறந்தனால இனி வரும் என் சந்ததிகள் இந்த தோஷத்துலேருந்து விடுபடணும், இந்த தோஷம் அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்புங்க. கோவிலுக்கு போகும்போது இப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா திருப்பேரை முகில்வண்ண பெருமாள் கோவிலுக்கு, பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவிலுக்கு போகும்போது என்ன விஷயத்துக்காக போகிறீங்க? பூராட நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னான்னு பாருங்கள். இந்த கோவில் வந்து சுக்கிரனுக்கு பரிகார ஸ்தலம், சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார ஸ்தலம் தான் இந்த முகில்வண்ண பெருமாள். அப்போது இந்த சுக்கிரன் தானே இங்கே வைநாசிக அதிபதியாக வர்றார், அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம் தான் இங்கே வைநாசிக நட்சத்திரமாக வருது, அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. இந்த கோவிலும் சுக்கிரனுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குது. ஆகையினால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த பூராடம் நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். பூராட நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும். அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, பூராட நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அதனால் அதை சாந்திப்படுத்த தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அதுக்கான கோவிலை தேர்வு செய்து தான் போகிறீங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகாதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கான பரிகாரம் கிடையாது. உங்களுடைய வைநாசிக நட்சத்திரத்தின் தோஷத்தை குறைக்கிறதுக்காக உங்கள் வைநாசிக நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கு போகணும். அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போகணும்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு காலண்டரை பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த பூராட நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போங்க. இங்கே யார் ஒன்று சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துருச்சு உங்களுடைய நட்சத்திரம். அதுக்கு பழி வாங்கக்கூடிய நட்சத்திரமான 22வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானோடது. அப்போது சனி சுக்கிரன் இவங்க 2 பேருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய திசை 20, சனியினுடைய திசை 19. அப்போ 39 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்குக்கு தேவையான நல்லெண்ணெய் நெய் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 39 அகல் விளக்குக்கு தேவையான திரிநூல் தாமரைத்தண்டு திரிநூலும் பஞ்சு திரிநூலும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கோவிலுக்கு போங்க. இந்த தீபத்தை முதல்ல ஏற்றுங்க. 39 தீபத்தையும் கிழக்கு முகம் பார்த்து ஏற்றுங்க. அந்த தீபத்துக்கு உதிரி பொருட்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த தீபத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திரும்ப தாயாரை போய் வழிபடுங்க. முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டால் தாயாரை தான் வழிபடணும். சிவன் கோவிலுக்கு போனால் சிவபெருமானை முதல்ல வழிபடணும். பெருமாள் கோவிலுக்கு போனால் தாயாரை வழிபடணும். தாயாரை எப்படி வழிபடணும்? அங்கே உள்ள கோவில் பிரகாரம் அந்த தாயாருக்கு என்ன சிறப்பு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லெரும்பு மாலை மிகச்சிறப்பு தாயாருக்கு எப்போதுமே. அந்த முல்லெரும்பு மாலையை வாங்கி போட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். குங்கும அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை உயர்வதை நீங்கள் உணர முடியும். முதல்ல தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு மாலையை வாங்கி போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடாழ்வாரை வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல ஆஞ்சநேயரை வழிபடுங்க, அப்புறம் கருடாழ்வாரை வழிபடுங்க, அதுக்கப்புறம் தாயாரை வழிபடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெருமாள்கிட்ட போகணும். பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நேராக பெருமாள் கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 சுற்று சுற்றினா போதுமானது. இல்லைன்னா 27 சுற்று சுற்றணும். 3 சுற்று சுற்றணும், இல்லைன்னா 27 சுற்று சுற்றணும். நம்ம சொல்கிறது சிவன் கோவிலுக்கு போனால் 11 சுற்று சொல்கிறோம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டிங்கன்னா 27 சுற்று சுற்றிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் அங்கே பலிதமாகும். நீங்கள் 27 சுற்று அந்த கோவிலை சுற்ற முடியலைன்னா பரவாயில்ல, அந்த பெருமாளையும் தாயாரையும் 27 சுற்று சுற்றி வந்துடுங்க. இல்லை முடியல அப்படின்னா 3 சுற்று சுற்றி வந்துடுங்க. கோவிலில் நீங்கள் குறைச்சலாக ஒரு 2.5 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள இந்த தேவையில்லாத கெட்ட வைப்ரேஷன் வெளியில் போகும். உங்களுக்கு தேவையான நல்ல வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே போகும். உடம்பு அதை இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடிமரத்துக்கு வாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்க. எனது வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படின்னு நல்லா விழுந்து வணங்கிட்டு, இப்போ அந்த கோயிலில் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும். யாருக்காச்சும் என்ன கொடுக்கலாம்? சுக்கிரன், சனி இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடித்தமானது? நம்ம கொடுக்க போகிறது சுக்கிர பகவானுக்கு. ஏன்னா சுக்கிர பகவானோட நட்சத்திரம் தான் நம்மளை பாதிப்படைய செய்யுது. அப்போ அவரை சாந்தப்படுத்துறதுக்கு, அந்த நட்சத்திரத்தை சாந்தப்படுத்துறதுக்கான பரிகாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால் சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது லட்டு. 11 லட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்போ எது வாங்கினாலும் தொன்னையில் வச்சு தான் கொடுக்கணும். 11 லட்டு வாங்கிட்டு ஒரு எல்லடை வாங்கிக்கோங்க. 11 எல்லடை, 11 லட்டு. இந்த எல்லடையும் லட்டையும் ஒரு தொன்னையில் வச்சு கோயில் உள்ளே இருக்கிற பக்தர்களுக்கு 11 பேருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வாங்க. வெளியில் வர்றவங்களுக்கு, நீங்கள் வெளியில் வந்த பிறகு வெளியில் நிற்கிறவங்களுக்கு, இல்லை உட்காந்துருக்கிறவங்களுக்கு மிளகு பொங்கல், நிறையா மிளகு போட்டு, மிளகு ஜீரகம் போட்டு வெண்பொங்கல் 11 பேருக்கு வெண்பொங்கல் கொடுங்க. நல்ல மிளகு ஜீரகம் போட்டால் வெண்பொங்கலாக இருக்கணும். 11 பேருக்கு அந்த மிளகு ஜீரகம் போட்ட பொங்கலை 11 பேருக்கு தானம் கொடுங்க. அந்த 11 பேருக்கு பொங்கலை கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் இந்த பொங்கலையும் தானமாக கொடுங்க. ஏன்னா இந்த வைநாசிக தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய இருப்பு என்ன இருக்கும்? பணம் இருந்தால் அதை காலி பண்ணும். எப்படி காலி பண்ணும்? நல்ல விஷயத்துக்கு காலி பண்ணாது, தேவையில்லாத விஷயத்துக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த நம்ம காசெல்லாம் கரியாக போகுது, குட்டிச்சோராக போகுது, நம்மளோட பொன் பொருள் சேர்க்கை சேர்த்து வச்சது எல்லாமே வீணாக போகுது அப்படிங்கிறது உங்கள் மனசு கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வைநாசிக தோஷத்தோட வேலை. அந்த மாதிரி வீணாக போகிற பொருளையோ பணத்தையோ இதையெல்லாம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும்போது, அதாவது தர்ம காரியங்கள் செய்யும்போது கர்ம காரியங்கள் குறைஞ்சிரும். தர்ம காரியம் செய்கிறதுக்கும் பணம் வேணும். ஆனால் உங்களுடைய பணம் வேஸ்ட்டாக செலவாகுது இல்லையா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்காது. எப்போ இருக்காது? இந்த வைநாசிக தோஷம் இல்லைனா. ஆகையினால நீங்கள் பண்ணுற செலவு கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு பிற்காலத்தில் இது நிறைய சேமிப்பை உண்டு பண்ணக்கூடிய தோஷ நிவர்த்தியாக இருக்கும். இந்த பொங்கலை 11 பேர் கொடுங்க, வாட்டர் பாட்டிலில் கொடுங்க. இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தானம், அன்னதானம். தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ம காரியங்கள், தர்மம்னா என்ன? உணவு தான். உணவு தானம் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் தர்மம். இந்த தர்மம் பண்ண உங்களுடைய கர்மங்கள் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. என்ன கர்மம்னா தேவையில்லாத செலவு, வெட்டி செலவு, விரைய செலவு, இதெல்லாம் கர்மம்தான். அதே போல் நீங்கள் அன்னதானம் கொடுத்து அவங்க சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க. இந்த அன்னதானம் கொடுத்த உடனே அவங்க சாப்பிட்ணும். அந்த மாதிரி நபராக தேர்ந்தெடுத்து இந்த சாதத்தை கொடுங்க, வாட்டர் பாட்டிலில் கொடுங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்களோட வயிறு நிறைஞ்ச உடனே மனசு நிறைஞ்சிரும். யார் ஒருவருக்கும் என்ன தான் நீங்கள் தானம் பண்ணாலும் மனசு நிறையாது. பணமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 ரூபா கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தோணும். வேறு பொருளாக கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அவங்க அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தானாக மனசு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்ச வேகத்துக்கு மனசு நிறைஞ்சிரும். மனசு நிறைஞ்ச வேகத்துக்கு அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். யாருக்கெல்லாம் தூக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா, வயிறு நிறைஞ்சி மனசு நிறைஞ்சால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக தூக்கம் வராது. அவங்க சாப்பிட்டவங்க வாய் வார உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னாலும், அவங்க வாய் வாழ்த்தலைனாலும் அவங்க சாப்பிட்ட வயிறு உங்களை வாழ்த்தும்.
வயிறு வாழ்த்தும்போது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது வாய் வாழ்த்துதோ இல்லையோ, சாப்பிட்டாங்க வாய் வாழ்த்தணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. வாய் வாழ்த்துதோ இல்லையோ, அவங்க சாப்பிட்ட வயிறு உடனே உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிடும். அவங்க வயிறு நிறைஞ்சாலே அதுக்கான பலன் உங்களை வந்து சேர்ந்துடும். உங்களோட வயிறு மனசும் எப்படி நிறையுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வயிறும் மனதும் நிறைவதற்கு கடவுள் வழிவகை செய்வார். ஒரு விஷயம் இந்த அன்னதானத்தில் தெரிஞ்சிங்க, அடுத்தவனை அடித்து பிடுங்கி மற்றவங்களுக்கு அன்னதானம் போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க வாயும் வயிறும் வாழ்த்தும்போது அது 100% பலனை கொடுக்கும். நீங்கன்னா நல்லா பாருங்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. மற்றவங்க காசில் ஒருத்தவங்க அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே சீரழிஞ்சு தான் போயிருக்கும். ஆனால் சொந்த காசில் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆகையினால் மற்றவங்களை அடித்து பிடுங்கி அன்னதானம் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு மற்றவங்களுக்கு உதவி புரியும் போது கண்டிப்பாக அது பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். இதை தான் அர்ப்பணிப்பு உணர்வோடு எது செஞ்சாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யணுங்கிறது. கடமைக்கு நம்ம எது செய்தாலும் நமக்கும் அது கடமைக்கு தான் வந்து திரும்பும். அதே போல் தான் இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுமே, அன்னதானமாகட்டும், கோவில் விசேஷத்துக்கு நீங்கள் கோவிலுக்காக செய்யக்கூடிய செலவாகட்டும், கோவிலுக்கு போகிறதாகட்டும், குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுறதா இருக்கட்டும், விநாயகர் பெருமான்கிட்ட தரிசனம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செய்யும்போது அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இல்லை கடமைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கடமைக்கு தேவைன்னு செய்கிறீங்களோ அதே போல் தான் பலனும் உங்களுக்கு கடமைக்கு தான் அது தெரியும். ஏனோ தானோன்னு தான் உங்களுக்கு அதனுடைய பலன் இருக்கும். ஆகையினால இந்த அன்னதானம்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கை உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டவங்க வாய் வந்து ருசியாக இருக்கணும். அவங்களுக்கு சும்மா அன்னதானம் தானே, சும்மா கடமைக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்போது அதன் பலன் கிடைக்காது. மனித உடம்பில் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது. அப்போது இந்த கிரகங்கள்லாம் இப்போ நாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவை மொட்டுக்கள், அது சுவைத்து உள்ளே தள்ளுற வரைக்கும் அந்த நாக்கு உங்களை கண்டிப்பாக வாழ்த்திக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் குடலும் ஒரு கிரகத்தை சேர்ந்தது, ரத்தம் ஒரு கிரகத்தை சேர்ந்தது. இது டைலூஸ் ஆகி உடம்பில் சேரக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது தான் இந்த அன்னதானம் போய் சேர்றது. அதனால் நீங்கள் இந்த கிரக தோஷத்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த அன்னதானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இதை முடிச்சுட்டு நீங்கள் அன்னதானத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறச்ச விநாயகர் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. 3 முறை விநாயகரை சுற்றி வாங்க. விநாயகர் பெருமானே, மூத்த கடவுளே, முதல் கடவுளே, நான் வைநாசிக தோஷத்துக்காக போயிட்டு வந்துட்டேன். என்னோடய தோஷம்லாம் இதோட நிவர்த்தி ஆகிடணும். காலையில் உங்களை தொட்டுட்டு தான் நான் போனேன். அதே மாதிரி எல்லா பரிகாரத்தையும் முடிச்சுட்டு திரும்பிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகரை 3 முறை சுற்றி வந்து ஒரு செதர்த்தாங்க உடைங்க. விநாயகருக்கு முன்னாடி பட்டாருன்னு போட்டு சில்லாக தெரித்து ஓடணும். அந்த மாதிரி உடைக்கணும். உடைச்சிட்டு இதோட என்னுடைய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு விநாயகர் பெருமான்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போங்க. எந்த அளவுக்கு இந்த தேங்காய் சில்லாக உடையுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தோஷம் உடைஞ்சி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே உறுதி செஞ்சுக்கோங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டில் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கிளம்புனீங்க இல்லையா, அந்த தீபம் எரியுதான்னு பாருங்கள். அணைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் தீபம் எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. 2 பத்தி கொளுத்தி வைங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். நான் போயிட்டு வந்துட்டேன் தாயா, என் கூடயே வந்துட்டு இது வரைக்கும் என் கூடயே திரும்பவும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உன் குலத்தில் பிறந்துட்டேன், நீ தான் என்னை காக்கணும். என் குலத்தில் இதுக்கப்புறம் வர்ற அனைவரையும் நீ தான் காத்து அருள் புரியணும் அப்படின்னு அவங்களுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நன்றி சொல்லி அந்த தீபச்சுடருக்கு நேராக கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வத்துக்கிட்ட அந்த எலுமிச்சங்கனி இருக்குது இல்லையா, அதை நறுக்கி கட் பண்ணி ஜூஸ் போட்டு முதல்ல இந்த வைநாசிக தோஷத்துக்காக யார் போனீங்களோ அவங்க குடிங்க. அவங்க குடிச்சிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரமான இந்த பூராட நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜூஸை கொடுங்க. இல்லைனா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆள் கொஞ்சமாக கொடுத்துருங்க. இந்த லெமன், அதை எலுமிச்சம்பழம் தோலை தூரமாக போய் போட்டுருங்க, யாருடைய காலடியும் படாமல். இதிலேருந்து ஒரு மண்டலம் பொறுத்து இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செலவுகள்லாம் நல்ல செலவாக ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.